நம்ம இன்னைக்கு கல்வி அதிகாரத்துல 400வது குறள் பார்க்கிறோம். ஒவ்வொரு எழுத்தா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வார்த்தைகள், அப்புறம் 2-3 வார்த்தை சேர்த்து. கே கே டி டி இல் இல் கேடில் கேடில் பி பி லூ லூ இச் இச் சே ஷே இல் இல் வா வா இம் இம் விழுச்செல்வம் விழுச்செல்வம் கா கா இல் இல் வி வி கல்வி கல்வி ஓ ஓ ரு ரு வா வா இர் இர் கு கு ஒருவர்க்கு ஒருவருக்கு மா மா டா ட இல் இல் ல ல மாடல்ல மாடல் மா மா இட் இட் ட்ரை ட்ரை யா யா வை பை மற்றையவை. மற்ற அவை இப்போ ஒவ்வொரு வார்த்தையா சொல்லலாம். கேடில் கேடில் விழுச்செல்வம் விழுச்செல்வம் கல்வி கல்வி ஒருவர்க்கு ஒருவருக்கு மாடல்ல மாடல்ல மற்றை மற்றை அவை. அவை கேடில் கேடில் விழுச்செல்வம் விழுச்செல்வம் கல்வி கல்வி ஒருவர்க்கு ஒருவருக்கு மாடல்ல மாடல்ல மற்றை அவை. மற்றையவை கேடில் கேடில் விழுச்செல்வம் விழுச்செல்வம் கல்வி கல்வி ஒருவர்க்கு ஒருவருக்கு மாடல்ல மாடல்ல மற்றை அவை. மற்றை அவை கேடில் கேடில் விழுச்செல்வம் விழுச்செல்வம் கல்வி கல்வி ஒருவர்க்கு ஒருவருக்கு மாடல்ல மாடல்ல மற்றை அவை. மற்றை அவை கேடில் கேடில் விழுச்செல்வம் விழுச்செல்வம் கல்வி கல்வி ஒருவர்க்கு ஒருவருக்கு ஒருவருக்கு இல்ல ஒருவர்க்கு ஒருவருக்கு மாடல்ல மாடல்ல மற்றை அவை. மற்றை அவை கேடில் கேடில் விழுச்செல்வம் விழுச்செல்வம் கல்வி கல்வி ஒருவர்க்கு ஒருவருக்கு மாடல்ல மாடல்ல மற்றை அவை. மற்றை அவை கேடில் கேடில் விழுச்செல்வம் விழுச்செல்வம் கல்வி கல்வி ஒருவர்க்கு ஒருவருக்கு மாடல்ல மாடல்ல மற்றை அவை. மற்றை இப்ப ரெண்டு வார்த்தையா சேர்த்து சொல்லலாமா? கேடில் விழுச்செல்வம் கேடில் விழுச்செல்வம் கல்வி கல்வி ஒருவர்க்கு ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை. மற்றை அவை கேடில் விழுச்செல்வம் கல்வி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை. மாடல்ல மற்றை அவை கேடில் விழுச்செல்வம் கல்வி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு ஒருவருக்கு மாடல்ல மாடல்ல மற்றை அவை. மற்றை அவை இப்ப ஃபுல்லா சொல்லலாமா? முயற்சி பண்ணலாமா? கேடில் விழுச்செல்வம் கல்வி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றை அவை. ஒருவருக்கு மாடல்ல மற்றை மற்றை அவை. ஓகே, வரல. சரி, பரவாயில்ல. சரி, நான் மட்டும் சொல்லிடுறேன். 3 தடவை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றை அவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றை அவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றை அவை. ஒருவர்க்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். மற்ற மணி பொன் முதலியவை செல்வங்கள் அல்ல. இது இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம்.
இதுல இருக்க வார்த்தைகள் வந்து கேடு இல். கேடுன்னா இப்போ சாப்பாடெல்லாம் இந்த கெட்டுடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அன்யூசபிள் ஆயிடுச்சு அந்த மாதிரி, அதுதான் வந்து கெடுறது அப்படின்னு சொல்லுவோம். கேடு இல் அப்படின்னா அழிவு இல்லாத. விழுச்செல்வம் அப்படின்னா மிகச்சிறந்த செல்வம். மாடு, இந்த 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 குறள்ல வந்து மாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்வம், வெல்த், ப்ராப்பர்ட்டி, ரிச்சஸ் அப்படின்னு தான் அர்த்தம். மாடுனா கவ் இல்லை இந்த குறள். ஸோ இங்கிலீஷ்ல வந்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. Learning is the true imperishable riches. All other things are not riches.